ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டில் ஜன்னலை வந்து கலட்டி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து பிரேமர் அடித்து ஒரு கோட் பட்டி வலித்து அதை வந்து தேய்ச்சி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். அது என்ன பெயிண்ட் அடிக்க போகிறோம், அது என்ன தரத்தில் அடிக்க போகிறோம், அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு கிடைக்க போகிறோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் இது வரைக்கும் வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கோம். இதே நீங்கள் முறையாக வந்து புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல்லை ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூலக்ஸில் PU சாட்டின் எனாமல் வாங்கியிருக்கிறோம். இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குது. 1 லிட்டருக்கு நீங்கள் 1/4 லிட்டர் டின்னர் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓரக்கூடியை கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள் நம்ம ரோலர் பயன்படுத்த போகிறோம். இது 4 இன்ச்சு ரோலர் வாங்கியிருக்கிறோம். இது வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வரும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 சின்ன ரோலர் செட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டைல்ஸை உடச்சி பெயிண்ட்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டும் போது நம்மளுக்கு வந்து பெயிண்ட் அதிகமாக வந்து அலையாக இறங்காது. இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டு பாருங்கள், எங்கனையுமே பெயிண்ட் இறங்காது, ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த பெயிண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன டைல்ஸ் வச்சுருந்தோம். இந்த மாதிரி அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபினிஷிங் வந்து உங்கள் டோரில், ஜன்னலிலோ, கதவுகள்லையோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கம்பல்சரி ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கீழ் வந்து இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணால் தான். இதை நம்ம மாட்டிட்டோம்னா இந்த மேல் மட்டும் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. பெயிண்டர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, நம்ம ப்ரெஷ்ஷில் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் படும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க லப்பத்தகடை வச்சு துணியில் மடக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஓரக்கோடியில் நம்ம எடுக்கும்போது கண்ணாடியில் ஒரு ஓட்டு பெயிண்ட் கூட இருக்காது. செகண்ட் கோட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம தேஞ்ச பேப்பரை போட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டோம்னா அந்த குருணை உண்மையாக நிற்காது. இந்த மாதிரி பேப்பரை போட்டு கண்ணாடியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி செகண்ட் கோட்டு அடிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்கும். அப்படியே வந்து நம்ம என்ன செய்யலாம்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோரை தூக்கி மாட்டிடலாம். மாட்டிட்டோம்னா உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்காக தெரியும். நம்ம செகண்ட் கோட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குவாருங்க ஃபினிஷிங்கு. இப்போ மேல் மட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். அதையும் வந்து நம்ம கீழே இருக்கும்போதே அடிச்சிட்டோம். இல்லைன்னா இந்த மேல் மட்டம் வந்து நம்ம மாட்டினதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அதனால் இப்போ அடிச்சிடுறது நல்லது. ஏன்னா மழையிலே வெயிலே வந்து இந்த ஜன்னல் கிடக்கிறதுனால இப்போ இப்படி கழட்டி வச்சுருக்கும் போதே அடிச்சிடலாம். இப்போ வேலையை வந்து முடிச்சுட்டு இந்த ஜன்னல் தூக்கி அப்படியே மாட்டிடலாம். மாட்டினதுக்கப்புறம் நல்லா ஃபினிஷிங்காக வந்து உங்களுக்கு லைஃபாகவும் கிடக்கும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சமாத்.